ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு வீக்கெண்ட் வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீக்கெண்ட் வீடியோ ஒரு பஸ் ட்ரிப். எங்கன்னா சென்னையில இருந்து திருச்சிக்கு நியோகோ டிராவல்ஸ்ல போன பஸ் ட்ரிப். அந்த பஸ் ட்ரிப்ல ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் சென்னையில இருந்து திருச்சிக்கு நியோகோ டிராவல்ஸ் எலக்ட்ரிக் வண்டி. அந்த வண்டி 9:35க்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போர்டிங் பாயிண்ட்டுக்கு நான் புக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சீட்டர் கம் ஸ்லீப்பர் அப்படிங்கிற பஸ்ல எலக்ட்ரிக் வண்டியில, அது ஏசி எலக்ட்ரிக் வண்டியில நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இது வரைக்கும் நான் ஒன்னு வால்வோ இல்லாட்டி ஸ்லீப்பர் அந்த மாதிரி தான் போயிருக்கேன். சீட்டர் கம் ஸ்லீப்பர்லாம் நான் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாம், சரி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் புக் பண்ணிட்டேன். 9:45க்கு நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 14க்கு போயிட்டேன். அவங்க கரெக்டா சொன்னாங்க போர்டிங் பாயிண்ட் 14ல தான் வரும், நீங்க கவலையே படாதீங்க, அங்கதான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா 9:45 ஷார்ப்பா வண்டி உள்ள வந்துருச்சு, பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு. எல்லாம் ஏறிட்டாங்க. ஏறினோடனே வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கல, எது காம்ப்ளிமெண்டரி இந்த வாட்டர் பாட்டில் எதுவுமே கொடுக்கல. அன்னைக்கு கரெக்டா 9:50க்குலாம் கிளாம்பாக்கத்துல இருந்து எடுத்தாங்க. ஆரம்பத்துல ஓகே, ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போற மாதிரி எடுத்தானுங்க. அதுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா நானும் சரி ஓகே, செங்கல்பட்டு தாண்டிடுச்சு, இன்னி ஒரு 60-70ல போவான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் 40-50லயே தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த திண்டிவனம் தாண்டி ஒரு இடத்துல சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டானுங்க. அங்க ஒரு டீ குடிக்கணும், நீங்க 10 நிமிஷம் நில்லுங்க, அரை மணி நேரம் நில்லுங்க அப்படின்னாங்க. டீ குடிக்கிறது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், இவனுங்க அரை மணி நேரம் ஆகுங்க எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணாங்க. நிறைய வீடியோல நான் பார்த்துருந்தேன், இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணும்போது வண்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வண்டி ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிடுவாங்க, வண்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இந்த வண்டியில அப்படி நடக்கல. நாங்க உள்ளேயே எல்லாருமே இருந்தாங்க, ஏசியும் ஓடிட்டே இருந்தது, சைமல்டேனியஸா சார்ஜ் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதனால அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அரை மணி நேரம் முடிச்சு இங்கே கரெக்டா ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12:30 ஆனதுக்கு அப்புறம் உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு இடத்துல சாப்பிட போட்டாங்க. சாப்பிட போட்ட இடம் கொஞ்சம் ஹைஜீனிக்கால இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருந்தது சாப்பாடு. அதுவும் குவான்டிட்டியும் கம்மி, குவாலிட்டியும் கம்மி, ரொம்ப சுமாரான சாப்பாடு தான். அந்த இடத்துலையும் ஒரு அரை மணி நேரம் சார்ஜ் போட்டாங்க. சார்ஜ் போட்டுட்டு வண்டி போகும் போகும் போகும்னு பார்த்தா திருச்சி போற வரைக்குமே 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டே இருந்துச்சு. வண்டி சென்னை டு திருச்சி மட்டும் தான் போல் இருக்கு. நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து உள்ள எடுத்துட்டாங்க, அதாவது சிட்டிக்குள்ள போற மாதிரி எடுத்துட்டாங்க. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து நேரா அடுத்து டிவிஎஸ் டோல்கேட் அப்படியே வெளியில இறக்கி விட்டு போயிருவாங்க. இது நம்பர் 1 டோல்கேட்ல இருந்து உள்ள போய் திருவானைக்காவல், அப்புறம் ஸ்ரீரங்கம் முன்னாடி அந்த மாம்பழ சாலை, அதுக்கப்புறம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போய் எல்லாரையும் டிராப் பண்ணாங்க. நான் இறங்கும் போது சொல்லிடுவேன், நல்ல வேலைண்ணே நீங்க திருச்சி வரைக்கும் இந்த வண்டி விட்டீங்க, இதே நீங்க திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கெல்லாம் இந்த வண்டி போகும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இது 2 நாளைக்கு நீங்க சார்ஜ் போட்டுக்குள்ள நீங்க 2 நாள் ஆக்கிடுவீங்க. நல்ல ஷார்ட் ட்ரிப்பா இருக்கீங்க, இதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனா பாருங்க. ஒரு தடவை சார்ஜ் போட்டாலே ஒரு 500 கிலோமீட்டர் போற மாதிரி ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிங்க. கிளாம்பாக்கத்துல 9:45க்கு கிளம்பி 4:30 மணிக்கு தான் கிட்டத்தட்ட திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டே போய் இறங்கினேன். 7 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு நார்மல் எஸ்இடிசி பஸ் 7 மணி நேரத்துல போயிருக்கும். இது டிராவல்ஸ்ல நம்ம பட்டுக்குனே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 7 மணி நேரம். இது வரைக்கும் நான் என் லைஃப்லயே திருச்சி 7 மணி நேரம் நான் போனதே கிடையாது. டவுன் பஸ் விட மோசம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். ஸோ அதனால ரொம்ப என்ன சொல்றது, அவர்கிட்டயே சொல்லிட்டே வந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம்லாம் நீங்க நல்ல வேலை நீங்க மதுரைக்கே நீங்க விடல, அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, உங்க சார்ஜோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனா இறங்கும் போதே சொல்லிட்டு தான் இறங்கினேன். நீங்களும் இந்த பஸ்ல போய் உங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு வீக்கெண்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் குட் பை, தேங்க்யூ.